ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, துபாயில UAE டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும் போது UAE டெஸ்ட் கொடுக்க பாத்தீங்களா, ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு எப்படி உள்ள வந்து உட்காரணும், எந்த மாதிரி நம்ம பார்க்கணுன்றதை நான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேண்ட் வந்து உங்க சீட்ல இருந்து ஃபுல்லா நம்ம 90 டிகிரில உட்காந்துட்டு இந்த ஹைட்டுக்கு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த லைன் அளவுக்கு வச்சுக்கணும். இது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பேக்ல இருக்கு, ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்குன்னா சீட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னா, சீட் பெல்ட் போறது. ஓகேங்களா? சீட் பெல்ட் போடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஸோ இங்க இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து எழுதுறாதீங்க, உங்க ரைட் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, ரைட் ஹேண்ட்ல இருந்து நீங்க இப்படி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அங்க போனதும், மூணாவது உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க இதை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இதை லாக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை லாக் பண்ண வேண்டிய விஷயமா உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சிச்சு. மூணாவதா நீங்க மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும். மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மிடில் மிரர் இருக்கு பாத்தீங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து லெஃப்டோ ரைட்டோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வெளில எடுக்க சொல்லுவாங்க. எள்ள எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஹேண்ட் பிரேக் போட்டு தான் இருக்கும். நீங்க பிரேக் நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர், இப்போ நம்ம ரிவர்ஸ் தான் எடுக்க போறோம், ரிவர்ஸ் கியர் எடுத்துக்கோங்க. கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? மிரர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு நீங்க ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ரிவர்ஸ் எடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு நீங்க கேஷுவலா நீங்க உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துருந்தா என்ன பண்ணுவாங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உட்காந்துக்கோங்க. ரொம்ப நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நீங்க இதை போட்டுக்கோங்க. ஸ்டேரிங்ல எப்பவுமே ரெண்டு ஹேண்டையும் நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்டேரிங் கிளாஸ் எப்படி நீங்க ஸ்டேரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல இருக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ நீங்க வேக்கு போயிடணும். அப்போ நீங்க ஃபைனல் டெஸ்ட்டுக்கு இப்போ நீங்க ரோடுக்கு போறீங்க. ஓகேங்களா? இப்போ நார்மலா கியரை போட்டுட்டீங்க, மிரர் பாத்தீங்கன்னா மிரர் எப்பவுமே நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்க இந்த ட்ராக்குக்கு போறோன்றீங்க பட்சத்துல நீங்க இண்டிகேட்டரை போட்டுக்கணும். ஓகேங்களா? இண்டிகேட்டரை போட்டுட்டு நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஸ்டேரிங்கை நீங்க இப்படி தான் மூவ் பண்ணணும். ரெண்டு கையுமே இல்ல இருக்கணும், மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்க அப்பப்போ மிரரையே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்ன்ற பட்சத்துல எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்ன்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பப்ளிஷ் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.